ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் கடல் பருப்பை போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு 15 நிமிஷம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. அப்புறமா பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 மீடியம் சைஸ் புடலங்காவை தோல் உரித்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த கடலை பருப்பு அந்த தண்ணியோடு இப்போ சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் புடலங்காய் வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. புடலங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து புடலங்காய் நல்லா வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகிறதுக்காக. 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புடலங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி புடலங்காய் நல்லா வெந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து புடலங்காயில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.